Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்க ஒரு கிளியரன்ஸ் தான். அதாவது நிறைய பேருக்கு அதில் தான் டவுட் வருது. இப்போ நான் போட்டிருக்கிற கால்குலேஷன் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு மட்டும்தானா அல்லது நார்மலாக ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸுக்கும் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கிராஸ் கட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் ஒரே விதமான ப்ரொசீஜர் தான் எல்லாமே. நம்ம துணியை வந்து கிராஸாக போட்டோம் அப்படின்னா அது கிராஸ் கட்டிங், ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம் அப்படின்னா அது வந்து நேர் கட்டிங். இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா கிராஸ் கட்டிங் போடும்போது துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும், கப் ஷேப்புக்கு ஃபிட்டிங் கரெக்டாக கிடைக்கும். அதாவது எங்கெங்கே எக்ஸ்போஸாக இருக்கோ அங்கே எல்லாமே உங்களுக்கு துணி கிடைக்கும். அது ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல நார்மலாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நேர் கட்டிங் போடுறோம், அதாவது அந்த வீவிங்கை வந்து நேராக வச்சு போடுறோம் அப்படிங்கும்போது கப் ஷேப் வந்து ரொம்ப எம்போஸ் ஆகாமல் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே மெத்தட் எல்லாமே ஒன்று தான். அந்த டாட் பிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உயரம் வந்து அதிகமாக வைக்கிறோம் குறைவாக வைக்கிறோம், அது வேற. சென்டர் டாட் பிடிக்கிறது வந்து அளவு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட் போடும்போது கொஞ்சம் கம்மியாக பிடிப்போம், கிராஸ் கட்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிப்போம். அதாவது ஒரு 3 இன்ச்சு, அதாவது ஃபோல்டு பண்ணும்போது 1.5 இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நேர்கட் பண்ணும்போது 1 இன்ச்சு நம்ம வச்சோம்னா போதும். ஏன்னா ரொம்ப கப் ஷேப் வந்து எம்போஸாக தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ட்ரெயிட் கட் போடுவாங்க. மற்றபடி எல்லா இதுக்கும் நீங்கள் வந்து கிராஸாக திருப்பி போட்டுட்டீங்க அப்படின்னா அது கிராஸ் கட்டிங், ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நேர் கட்டிங், ஸ்ட்ரெயிட் கட்டுன்னு சொல்லுவோம். அதாவது கிராஸ் அப்படிங்கும்போது அந்த வீவிங்கை நம்ம சொல்கிறது தான், கிராஸில் போடுறோமா நேரில் போடுறோமா அப்படிங்கிறது தான். மற்றபடி எல்லாமே கால்குலேஷன் இது எல்லாமே ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து வீடியோஸ் போடுற அந்த கால்குலேஷன் அந்த இது எல்லாமே வேற ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ்க்கு இதுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி எப்படி கட் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம பார்த்து அதை ஒரே ப்ரொசீஜர்லையோ இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரியோ அவங்க எப்படி கப் ஷேப் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியோ நம்ம போட்டுடலாம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த கிராஸாக நம்ம யோக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது நிறைய பேருக்கு அந்த கால்குலேஷன் புரியல, நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக வர்ற மாதிரி போடுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் கப் ஷேப் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு பேசிக்காக ப்ளவுஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தா புரியும். நான் இது ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறது தான். சும்மா நார்மலாக ஒரு டாட் போட்டு சைடில் வச்சு போட்டோம் அப்படின்னாவே ப்ளவுஸ் தைச்சிடலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபிட்டிங்கும் அந்த இதுவும் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம நிறையா ஃப்ரண்ட் போர்ஷனுக்கெல்லாம் இப்போ தான் கொஞ்ச காலமாக தான் இவ்வளோ கால்குலேஷன் எல்லாம் போடுறோம். நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்த காலத்துல எல்லாம் ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுவோமே தவிர இவ்வளோ கால்குலேஷன் வச்செல்லாம் போடுறதே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு சிலர் இப்படி கேட்குறீங்க, ஒரு சிலர் வேற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நான் ஈவனாக எல்லாத்துக்கும் இதே ஒரே பதில் தான், ஒரே மாதிரி தான் நீங்கள் போடணும் அப்படின்னா அது வந்து நம்ம டீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ரீசன் கிடையாது. ஆனால் புரியறவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு நம்ம வேற விதமாக தான் நம்ம அதை வந்து புரிய வச்சு ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது எது உங்களுக்கு ஈஸி மெத்தடை எப்படி தைச்சாலும் ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டாக தான் வரப்போகுது, சரிங்களா? அது ஆளுக்கு தகுந்த மாதிரி. கப் ஷேப் எப்படி அவங்க விரும்புகிறாங்க, ஷார்ப்பாக வேணும்னா சைடு யோக்கும் அதிகப்படுத்துவோம், ஃப்ரண்ட் ஓப்பனையும் நம்ம குறைச்சிருவோம், டாட் லென்த் அதிகப்படுத்தி அதிகமாக வைக்க போகிறோம். இல்லை எனக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் வேணும் நார்மலாக தான் வேணும்னா ஃப்ரண்ட் ஓப்பனை இறக்கி சைடு யோக்கை இறக்கி ஃப்ரண்ட் எது பண்ணினாலுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் வர மிட் பாயிண்ட்டும் அண்டர் பெஸ்டினுடைய உயரமும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. அதுக்கு நிறைய கால்குலேஷன் சொல்லியிருக்கிறேன். கால்குலேஷன் எல்லாமே அதே தான். ஒரே மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம அதே மாதிரி ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுங்கிறது கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து ஷோல்டர் அளவும் நமக்கு மாறும், ஷோல்டர் நெக்கினுடைய இதுவும் மாறும், ஆம்போல் மாறும், அந்த ஸ்டைல் மாறும் ஒவ்வொருத்தரும். ஏன்னா நான் போடுறது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன், சரிங்களா? நம்ம வந்து ஷாப் வச்சுருக்கோம், நம்ம 2009லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஷாப் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ விதமான கஸ்டமர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் பர்டிகுலராக நம்மக்கிட்ட வந்து சுடிதார் ப்ளவுஸு இதெல்லாம் தான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெத்தடு தான் பிடிக்கும், அப்படி தான் வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம போடுற கட்டிங்கை தான் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன நம்ம அப்டேட் ஆகும்போது அது எப்படி பண்ணனா உங்களுக்கு புரியும், எது பண்ணனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற டைப்பில் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் வரும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஈஸி ப்ரொசீஜர் கேட்குறீங்க. அதாவது இப்படி வந்துருச்சுன்னா இவங்களுக்கு எவ்வளோ வைக்கணும், இப்படி வந்துருச்சுன்னா இவங்களுக்கு எவ்வளோ வைக்கணும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டவுட்டு. மற்றபடி முந்தியெல்லாம் நம்ம ஷோல்டரோ ஆளையோ பார்த்தாவே நம்ம ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் இல்லாமல் கூட நம்மலாம் ஸ்டிச் பண்ணுறோம்.
ஆனால் இப்போ டீச்சிங் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறோம், அவங்க நம்ம சொல்கிற மெத்தட் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ உங்களுக்கு கப் ஷேப்ல என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது நார்மலா போடுறவங்க யூஸ்வலா எப்பவும் அப்படியே போடுவாங்க. கப் ஷேப் வந்து நல்லா எம்போஸ் பண்ணி போடணும். நான் இன்னர் போட மாட்டேன், பிரேசஸ் போட மாட்டேன், ஆனால் எனக்கு சாகிங் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமாக நம்ம வந்து அந்த ப்ராக்கெட் மெத்தட்லேயே கட்டிங் போடுவோம். ஒரு சிலர் வந்து நார்மலாக எனக்கு கப் ஷேப் பெருசாக இருக்குது, ரொம்ப எம்போஸாகவும் தெரியக்கூடாது, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நம்ம கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட்லேயே நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே நம்ம பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியாக எது சொன்னால் புரியும், இப்போ நானே ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுறேன், அது உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கட்டிங்கில் நான் என்ன போடுறேனோ அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அதில் டவுட்ஸ் கேட்கும்போது நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மற்றபடி ரெகுலராக கிளாஸ் வரவங்களுக்கு இதுக்கு எல்லாமே அந்த ஒரு மெத்தட் இருக்குது. அவங்களுக்கு எந்த விதத்தில் சொன்னால் புரியுமோ அந்த விதத்தில் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அந்த மாதிரி தான் அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க. ஆனால் பர்டிகுலராக இது ஒன்று தான். ஏன்னா ப்ளவுஸு வந்து புதுசாக பிகினராக இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க தைச்சு போடும்போது ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும். அவங்க அது ஓகே அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தைக்கும் போது இன்னொரு ஃபிட்டிங் வரும். அப்போ இது அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது, இது பரவாயில்லன்னு நினைப்பாங்க. அதனால எல்லாத்துக்குமே இது வரைக்கும் தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எல்லாமே அட்வான்ஸாக நம்ம பண்ண முடியும். அதனால A to Z ஆரம்ப வீடியோலேருந்து நம்ம போகிற கடைசி வீடியோ வரைக்கும் ஒரே மெத்தடில் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி சொல்லி கொடுக்கணும். நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம டீச் பண்ண முடியும். உங்களுடைய சந்தேகங்களை நம்ம கிளியர் பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு ஏன் ஷோல்டர் இவ்வளோ வச்சிங்க அப்படின்னா நான் வச்சுட்டேன், அப்போ உங்களுக்கு அது கிளாரிட்டி கிடைக்கணும், அப்போ அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும், அப்போ அதுவும் உங்களுக்கு புரியணும். இதுக்கு ஆம்ஹோல் எப்படி இவ்வளோ வச்சிங்க அப்படின்னா அதுவும் எனக்கு சொல்ல தெரியணும். அது இல்லாமல் இதுக்கு இவ்வளோதான் வைக்கணும், இதுக்கு இவ்வளோதான் வைக்கணும், இந்த அளவு வர்றதுக்கெல்லாம் இப்படி வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஆரம்பத்தில் போட்டோம். ஏன்னா அது வந்து எல்லாருமே யூடியூப்ல நம்ம எல்லாருமே புதுசாக இருக்கும்போது யூடியூப் பார்க்குறவங்களும் புதுசு, போடுறவங்களும் புதுசு அப்படிங்கும்போது ஒரு சில நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறது நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சொல்லி கொடுப்போம். நீங்கள் டவுட் கேட்க தான் நமக்குமே அதில் இருக்கிற கிளாரிட்டி நமக்கும் புரியும், உங்களுக்கும் சொல்லித்தர முடியும். அந்த மாதிரி தான் டீச்சிங் அப்படிங்கிறதே ஒழிய ஒரு விதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது எண்டு வரைக்கும் அப்படியே இருக்கணுங்கிறது கிடையாது. ஃப்ரண்ட் போர்ஷனில் நமக்கு மெயினாக தேவை என்ன அப்படின்னா அண்டர் பஸ்ட் என்ன, மிடில் பஸ்ட் என்ன, செஸ்ட் ரவுண்ட் என்ன, இதுதான் நமக்கு பேசிக்காக. ஒரு செஸ்ட்டுக்கு நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவையோ அதுதான் எல்லா டைப் ஆஃப் ப்ளவுஸுக்குமே நமக்கு தேவை. அது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய நெக்கினுடைய அகலம் எப்படி, அதே மாதிரி இப்போ நெக்கு நம்ம ஓவராக வைடு வச்சு நம்ம எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து சுற்றளவு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். ஏன்னா நெக்கு ரொம்ப டீப்பாக போகும்போது ரொம்ப ஈஸ் அலவன்ஸ் இருந்தாலும் லூஸ் வரும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஒரே மாதிரியாவே எல்லாத்துக்கும் நம்ம போட முடியாது. அதனால புரிகிறவங்க வந்து நம்ம டவுட் கேட்கும்போது சொல்லித்தரத்தான் போகிறோம். புரியல அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஈஸியான எது புரியுதோ அதை தான் அவங்க பயன்படுத்திக்க முடியுமே ஒழிய நமக்கு பேசிக்காக எனக்கு பார்த்த உடனே எல்லாம் புரியணும் அப்படிங்கும்போது அது கஷ்டம்தான். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா யாருமே வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடும்போது கம்பல் பண்ணி இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தால் நமக்கு சந்தோஷம், நமக்கு நல்ல கமெண்ட்ஸ் வந்தால் நமக்கு சந்தோஷம். அதே மாதிரி புரியலைனாலும் நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்ம வந்து நமக்காக எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, நமக்காக இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எங்களுடைய வெல்விஷராக நீங்கள் தான் இருப்பீங்க. அதனால் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். மற்றபடி டைம் இல்லை, கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கும் போதெல்லாம் போட முடியாததுக்கு வந்து நாங்கள் வந்து உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக தான் கேட்டுக்க முடியும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களுடைய எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனில் உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்குது, அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக இதுதான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன். இவ்வளோ கிளாத் நமக்கு இருக்குது, நெக்கு ஓகே, ஆம்ஹோல் ஓகே. இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விடுறது, ஸ்டிச்சிங் அளவு, அதனால் அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் உள்கை வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் போடுறேன் டிராயிங், அதனால் இது வந்து ஃப்ரண்ட்டு ஆம்ஹோல் டெப்த்து.
இப்போ இதில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே இருந்து இங்கே நம்ம என்ன மிட் பாயிண்ட் வந்து ஒரு 36 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். அதாவது இங்கே எடுக்கிறது வந்து செஸ்ட் ரவுண்டு, அண்டர் ஆர்ம் சுற்றி எடுக்கிறது செஸ்ட் ரவுண்டு. அதுவே இந்த கப் ஷேப்னுடைய உயரமான பகுதியில் நம்ம எடுக்கிறது வந்து மிடில் செஸ்ட் ரவுண்டு. இதுவே கீழே இங்கிருந்து டேப்பு கீழே வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து அண்டர் பஸ்ட். சரிங்களா? இந்த 3 மெஷர்மெண்ட் தான் ஒரு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்காக வைக்கும். அதுக்கப்புறம் இங்கே எடுக்கிறது வந்து இடுப்பு சுற்றளவு, இது வந்து மார்பு சுற்றளவு. இப்போ மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு, ஒரு 34ன்னு வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு வந்து மிடில் செஸ்ட் வந்து 36. இப்போ இந்த 36 நம்ம வந்து 4ஆ பிரிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ 9, 18, 18, 18, 36. அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. இங்கேருந்து இங்கே ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு 9 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் போடுறேன். சரிங்களா? இப்போ இது வந்து நமக்கு 9 இன்ச்சு. அப்போ 36 நான் 4ஆ பிரிச்சிருக்கேன். அந்த 4ல் ஒரு இதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கிருந்து நான் இங்கே மெஷர் பண்ணும்போது 4.5 வரணும். அப்போ இந்த பாயிண்ட் இங்கேயோ மாறலாம். இங்கேருந்து நான் 4.5 வைக்கிறேன், இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போ இதுதான் நமக்கு பாயிண்ட். இந்த அளவும் எப்படி எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் வந்து மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் அப்படின்னா நம்ம நிப்பிள் பாயிண்ட், அந்த 2 பஸ்டுக்கும் உள்ள அப்பெக்ஸ் பாயிண்ட், நிப்பிள் பாயிண்ட், இது எல்லாமே வந்து நமக்கு இந்த பாயிண்ட்டை தான் நம்ம பேஸ் பண்ணுறோம். அப்போ இந்த பாயிண்ட் வரைக்குமே நம்ம டாட் போடலாமா அப்படின்னா போடலாம், தப்பு இல்லை. ஆனால் கப் ஷேப் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் இல்லாமல் ரொம்ப அமுந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை விட கீழே ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ இறக்கி தான் நம்ம டாட் போடுவோம். இப்போ இது இங்கே சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கீழே எப்படி மார்க் பண்ணும் அப்படின்னா இதில் 9ல் பாதி நான் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த 4.5 இன்ச்சு என்ன அப்படின்னா நம்ம டோட்டலாக வைக்கிற சீம் அலவன்ஸோட சேர்த்து தான் இந்த 4.5 இன்ச்சு வரும். நீங்கள் சீம் அலவன்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னா 1 இன்ச்சை குறைச்சி 3.5 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த 3 இங்கிருந்து இங்கே வர அளவு தான் உங்களுக்கு அண்டர் பஸ்டினுடைய அளவு. இந்த பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற சீம் அலவன்ஸ். அதனால் இது வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இப்போ இது வந்து 4.5 மைனஸ் 1, 3.5 இன்ச் இங்கே வச்சுருக்கேன். இங்கே 4.5 மைனஸ் 1/2, 4 இன்ச் வச்சுருக்கேன். எதனால அப்படின்னா நம்ம இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்குமே தள்ளிட்டு போனோம்னா சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா கப் ஷேப் வந்து இப்படி சாய்வாக போயிடும். அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் இப்படி தள்ளிக்கிறோம். அப்படி பார்த்தா இதுதான் நமக்கு பஸ்ட் பாயிண்ட்டினுடைய ஒரு பாக்ஸ். இப்போ இதில் தான் நம்ம இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணி தான் இங்கேயும் நம்ம டாட் லைன் மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே வந்து எவ்வளோ நீங்கள் மேலே ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வரும். எந்த அளவுக்கு கீழே இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு கப் ஷேப்புக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு கூட மேலே கொண்டு போய்க்கலாம், கீழே வேணும்னாலும் இப்படி கொண்டு வந்துடலாம். நார்மலாக இதுதான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து எப்படி ஃபிட்டிங் வருது அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே சைடில் நீங்கள் கொடுக்குற அளவும் நார்மலாக இதை மட்டுமே இப்படி கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு சும்மா ஃப்ளாட்டாக ஒரு பட்டி மட்டும் வச்சா போதும். நம்ம இப்படி இறக்கி கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு மற்றபடி இப்படி வரும்போது இங்கெல்லாம் கொஞ்சம் கிளாத்து எக்ஸஸ் ஆகுது, கம்மியாகுது அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும். இப்போ இதுவே நம்ம இந்த பாயிண்ட் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் குறைச்சிடக்கூடாது. இங்கே உயரப்படுத்தலாம், இங்கே எவ்வளோ வேணாலும் உயரம் கொண்டு போகலாம். இப்படி தான் வரணுமே ஒழிய இது வந்து மேலே போயிடக்கூடாது. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். இந்த அண்டர் பஸ்ட்டை குறைச்சிட்டிங்கன்னா கப் ஷேப் வந்து கட் ஆகும், வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இது நம்ம வந்து நார்மலாக பஸ்ட் இருக்கவங்களுக்கு இது வந்து ஓகேவாக இருக்கும். அப்போ நம்ம யோக் வந்து இப்போ இது நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸ்லையோ இல்லை நம்ம எப்படியோ கால்குலேட் பண்ணும்போது செஸ்ட் ரவுண்டை 3ஆ பிரித்து 1 இன்ச்சு சேர்த்து வச்சா இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதில் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து 3+1 4+1 அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்லலாம். இங்கேருந்து இங்கே வரும்போது என்ன டிஸ்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நெக்கினுடைய அளவு எப்படி கால்குலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த அளவையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கழுத்தினுடைய அகலம் வந்து இப்போ 38 இன்ச் வருது செஸ்ட் ரவுண்டு. 38 வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு இருக்குது அப்படின்னா இப்போ இவங்களுக்கு கழுத்து எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதை 12ஆ டிவைட் பண்ணுறோம். 12ஆ டிவைட் பண்ணும்போது 3+1 வருது. அப்போ இந்த 3+1 அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்கு எவ்வளோ அகலம் கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த அகலம் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ அதே அளவு தான் நம்ம இங்கேயும் வைக்க போகிறோம்.
அப்போ 3 3.25 வச்சா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா இருக்கும். அப்ப இதுவே செஸ்ட் ரவுண்ட் 38 வருது. அதே மாதிரி கப் ஷேப் பெருசா இருந்துச்சுன்னா நீங்க மிடில் செஸ்ட்டை வந்து 3ஆ பிரிச்சுக்கோங்க. இப்போ மிடில் செஸ்ட்டை வந்து நான் 3ஆ டிவைட் பண்றேன், பிளஸ் 1 இன்ச் சேர்த்துறேன். அப்படிங்கும்போது 13 பிளஸ் 7.5 14 கூட நீங்க வச்சுக்கலாம். இங்க இருந்து இங்க டோட்டல் லென்த் 14 வச்சா போதும். அந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இது வந்து நமக்கு இந்த அளவு 3.1 வருது அப்படின்னா 3 அல்லது 3.25 நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுவே எனக்கு நார்மல் கப் ஷேப் போதும்னா நீங்க இதை இப்படி இறக்கி இப்படிதான் கொண்டு வரணும். யோக் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ யோக்னோட ஷேப் எப்படி இது மாறுதுன்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணா அந்த யோக் வந்து கரெக்டா செட் ஆகும். இந்த அளவு மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல குறைக்க போறோம். இங்க 3.25 வச்சு இங்க மீதி வச்சு நம்ம பண்றோம். அப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் கப் ஷேப்புக்கு என்னென்ன அளவுகள் மெயினா தேவைன்னா, செஸ்ட் ரவுண்டு ஆல்ரெடி நம்ம இதுல வச்சாச்சு. செஸ்ட் ரவுண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு 30 வருது அப்படின்னா மிடில் செஸ்ட்டும் 30 வரும் அல்லது 31 வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்க 31 வச்சுக்கலாம், 30 வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுவே 30 வர இடத்துல 35 34 வருதுன்னா நீங்க 34 தான் நம்ம 4ஆ பிரிக்கணும். அந்த மாதிரி நீங்க இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டான மிட் பாயிண்ட் வந்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சு இவ்வளவு கால்குலேஷன் போட்டு வச்சாதான் பர்ஃபெக்டா வருமா அப்படின்னா வராது. கம்பல்சரி அப்படி வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு கால்குலேஷன் எனக்கு புரியல, இது மாதிரி மெத்தட்ல எல்லாம் என்னால ஸ்டிச் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் அவாய்ட் பண்றவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுமே பிளவுஸை வந்து நல்லா தான் தைச்சு போடுவாங்க. அப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு. ஒவ்வொரு பிளவுஸும் அவங்க தைக்கும் போது அவங்களுக்குள்ள மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு தைப்பாங்க. அப்படி தைக்கும் போது அவங்களுக்குமே அது ஈஸியா வரும். இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டாவே நம்ம இப்போ எனக்கு கட்டிங் தெரியும், ரொம்ப வருஷமா நான் கட்டிங் போட்டுட்டு தான் இருக்கேன். நான் ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ கால்குலேஷன் போட்டு ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து அந்த ஆம்ஹோல் கர்வ் வச்சு ஒவ்வொன்றுக்குமே நம்ம ரவுண்ட் போட்டு ஒவ்வொன்றுக்குமே இவ்வளோ மெஷர் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணணும். அப்படிங்கும்போது நான் ஒரு நாளைக்கு 20-25 கட்டிங் போட வேண்டிய இடத்துல ஒரு நாளைக்கு நான் 10 கட்டிங் 15 கட்டிங் தான் போட முடியும். சரிங்களா? அப்போ நம்ம டைம் சேவ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அதிகமாக்கணும். அப்படிங்கும்போது நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இதெல்லாமே ஒழிய ஆம்ஹோல் ஸ்கேல் எல்லாம் வச்சு ஈஸியா போட்டுடலாம். அது ட்ரைனிங் வந்துருச்சுன்னா அந்த ஷேப்பு ரவுண்ட் எல்லாமே நம்ம அந்த ஷேப்புக்காக ஈஸியா நம்ம கொடுத்துக்கலாம். மற்றபடி கால்குலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்பவுமே ஒரு கால்குலேட்டர் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு செஸ்ட் ரவுண்டு அளவுகள் நீங்க பாடியில என்னென்ன எடுப்பீங்க, செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, பிளவுஸ் லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல், ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, டோட்டலா ஓவரால் எல்லாத்துக்குமே இதுதான் நம்ம எடுக்கிறோம். இதை வந்து இப்போ நம்ம இதுல 1/4 செஸ்ட் அப்படிங்கும் போதும் மிடில் செஸ்ட் அப்படிங்கும் போதும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா செஸ்ட் ஈஸ் அலவன்ஸ் எவ்வளோ சேர்த்துறோம் அப்படிங்கிறது தான். மற்றபடி வேற எதுக்குமே ஈஸ் அலவன்ஸ் நம்ம சேர்த்த போறது இல்லை. நெக்கு டீப்பை பொறுத்து ஷோல்டர் அளவை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தடே ஒழிய நம்ம வந்து ஒரு விஷயத்த புதுசா நம்ம ஃபிட்டிங்கா எப்படி போடணுங்கிறத தான் பார்க்கணுமே ஒழிய அதுல ஏதாவது ரிஸ்க் இருந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க தான் ட்ரை பண்ணுமே ஒழிய நீங்க சும்மா ஓவரால் பார்த்துட்டு உடனே அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா பிகினர்ஸுக்கு வந்து கஷ்டம் தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா அது எந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆனா பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஒரு மெத்தட் பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம நிறைய எஃபர்ட் போடுவோம். அது வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு பேசிக்கா ஒரு விஷயம் சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்க எந்த டைப் மெத்தடா இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரி போட்டுதான் நல்லா இருக்கும்னு நீங்க சஜஷன் சொல்லலாம். அதுதான் ஒரு டிசைனருடைய வேலை. டெய்லருடைய வேலைங்கிறது வேற. அவங்க கட் பண்ணி கொடுத்தா போதும், ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஆனா டிசைனர் அப்படின்னு நம்ம இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கும் தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன நம்ம அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஓவர் இதா நம்ம வந்து சொல்லக்கூடாது. அவங்களுடைய மைண்ட் செட் என்ன, அவங்க எப்படி போட்டா அவங்களுக்கு பிடிக்குங்கிறத மெயினா தெரிஞ்சுக்கிட்டு அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சஜஷன் சொல்லணுமே ஒழிய அவங்களுக்கு நேர்மாறான கருத்துக்களையோ எதிர்மாறான கருத்துக்களையோ நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுலயே ஒரு மாதிரி இதாயிரும். இது எனக்கு சரியா இருக்காதுங்க, இதை நான் போட முடியாது, இது போட்டா எனக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சில இதெல்லாம் வரும். அதனால நீங்க எப்பவுமே வந்து அவங்க மைண்ட் செட் என்ன, அவங்க எப்படி விரும்புறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய ஐடியாஸை வந்து நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிளவுஸ் ஸ்டைலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி மாத்திக்குவாங்க. அதுதான் வந்து பேசிக்கா நம்ம டெய்லர்ஸ் பண்ண வேண்டிய வேலையும். நம்ம அதிகமா ஒரு மாடல் தைக்கிறோம், ஒரு பிளவுஸ். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா தைக்கிற பிளவுஸ் அப்படிங்கிறது
மாறி இப்போ நெக்கில் வந்து பேட்டர்ன் எல்லாம் மாற்றினாங்க. அப்புறம் பேட்ச் ஒர்க் வந்தது, அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அப்புறம் ஆரிய ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் நெக்கு, இந்த மாதிரி காலர் நெக்கு, ஹால்டர் நெக்கு, இப்படி நிறைய நிறைய டைப்ஸ், அப்புறம் ஸ்லீவ்லெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இதெல்லாமே ஆரம்பத்திலேயே இருந்த விஷயங்கள் தான். ஆனால் எல்லா இடத்துலையுமே அது பரவலாக இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. இப்போ வந்து இந்த யூடியூப் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு மாடலை பார்த்து அவங்க அந்த மாதிரி விரும்பி தைக்க ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை புரிய வைக்கத்தானே ஒழிய எனக்கு டைம் போகிறதுக்காக நான் பேசல. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.